சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை 11 2006 வருஷம் சரியா இன்னைக்கு மும்பையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறணும் அப்படின்றதுக்காக ஜங்ஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெறும் 11 நிமிஷம் 7 பிரஷர் குக்கர் வெடிகுண்டு 189 பேர் உயிரிழக்கிறாங்க. 700க்கும் அதிகமான மக்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க. மும்பையில் நடந்ததிலே மிக தீவிரவாத அட்டாக்ல இதுவும் ஒரு முக்கியமான சம்பவம். இது எல்லாமே பிரஷர் குக்கர் மூலமா உருவாக்கப்பட்ட வெடிகுண்டு. நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல குக்கர், நம்ம சாப்பாடு வெடிச்சு சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிரஷர் குக்கர்ல செய்யப்பட்ட வெடிகுண்டு. இந்த கொடூரமான சம்பவத்தை பண்ண 12 பேருக்கு ஹைகோர்ட் மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் விதிச்சிருச்சுன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனா போன வருஷம் 2025 வருஷம் இவங்க எல்லாமே நிரபராதின்னு கோர்ட் ரிலீஸ் பண்ணிருக்கு. தப்பே பண்ணாம குற்றவாளிகள் அறிவிச்ச இந்த 12 பேர் 18 வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க, எந்த ஒரு தப்புமே பண்ணாம. அப்ப 20 வருஷமா இந்த கேஸ்ல என்ன வழக்கு போயிட்டு இருந்திருக்கு? இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கவரப்பான விஷயங்கள் என்ன? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ரயில் பிளாஸ்ட் சம்பவத்துக்கு இப்போ வரைக்குமே யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்தியாவோட சிஸ்டம் இவ்வளவு வீக்கா இருக்கா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 20 வருஷமா நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே மறைக்கப்பட்ட மும்பையை சேர்ந்த 7/11 ரயில் பிளாஸ்ட் சம்பவத்தோட இருண்ட பக்கங்கள் பத்தி. சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்கில் 1805 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. வளவலன் பேசாம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை ஏறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. ஃபர்ஸ்ட் இந்த 7/11 மும்பை பிளாஸ்ட், அதாவது இந்த 7/11 அப்படின்றது எதை குறிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 7 அப்படின்றது மந்த், ஜூலை மந்த்தை குறிக்குது. 11 அப்படின்றது டேட், 11ஆம் தேதியை குறிக்குது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்ம எப்பயுமே இந்தியன் கல்ச்சர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க எழுதினாலுமே ஃபர்ஸ்ட் வந்து டேட்டை தான் குறிப்பிடுவோம் முதல்ல. அதாவது இப்போ 7/11ல டேட்டு தான் ஃபர்ஸ்ட் வரணும், 11 சொல்லிட்டு மந்த் 2nd of 7 வரணும். அப்படி பார்த்தா இந்த சம்பவத்துக்கு 11/7 மும்பை பிளாஸ்ட்னு தானே சொல்லணும், மும்பை ரயில் பிளாஸ்ட் தானே சொல்லணும். ஏன் 7/11 ரயில் பிளாஸ்ட்னு சொல்றாங்க அப்படின்னா 2001 வருஷம் அமெரிக்காவில் நியூயார்க்ல ட்வின் டவர் இருக்குல்ல, நம்ம எல்லாத்துக்கும் தெரியல, அந்த இடத்துல ஒரு பயங்கரமான தீவிரவாத அட்டாக் நடந்தது. ஒரு 6 தீவிரவாதிகள் ஃபியூயல் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி அமெரிக்கா நியூயார்க் பென்டகன்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ட்வின் டவர்ல 2001 வருஷம் வேகமா கொண்டு போய் மோதி பிளாஸ்ட் பண்ண வச்சாங்க. இது வந்து அமெரிக்கால ஒரு பயங்கரமான தீவிரவாத தாக்குதல் கருதப்பட்டுச்சு. ஸோ இந்த சம்பவம் நடந்தது எப்பன்னா செப்டம்பர் 11ஆம் தேதி. ஸோ அமெரிக்கர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மந்த்தை வந்து குறிப்பிடுவாங்க, ரெண்டாவது தான் டேட்டை குறிப்பிடுவாங்க. ஸோ அங்கே வந்து இந்த அட்டாக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா 9/11. 9ன்றது செப்டம்பர் மந்த், ஸோ 9. 11ன்றது டேட்டு, செப்டம்பர் 11 அப்படின்னு சொல்லிட்டு 9/11 பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி 2006 மும்பையில் நடந்த இந்த ட்ரெயின் பிளாஸ்ட் சம்பவத்துக்கும் 7/11 அப்படின்ற மாதிரி, 7ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மந்த், 11ன்றது டேட்டு. ஸோ மும்பை 7/11 ட்ரெயின் பிளாஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு சம்பவத்துக்கு வருவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூலை 11 2006 வருஷம் மும்பையில் லோக்கல் ட்ரெயின்கள் எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வெஸ்டர்ன் லைன்ல எல்லா மக்களும் பயணிகள் வந்து காத்துட்டு இருக்காங்க ட்ரெயின்ல போகணும் அப்படின்றதுக்காக. சரியா ஈவினிங் 6:24 மணிக்கு ஃபர்ஸ்ட் குண்டு கஹர் மற்றும் சாண்டா கிராஸ் ஜங்ஷனுக்கு நடுவில் போயிட்டு இருந்து ட்ரெயின்ல வெடிக்குது. ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் டோட்டலா காலி. ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் சுக்கு நூறா உடஞ்சு போயிருது. மக்கள் என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறக்குள்ளேயே அடுத்த 2வது வெடிகுண்டு பந்தரான்ற இடத்துல நடக்குது. 6:25 6:35 இந்த 10 நிமிஷத்துக்குள்ளார மட்டும் மும்பையில் இருக்கக்கூடிய ஜோகேஸ்வரி, மஹீம், மிரா ரோடு, மட்டுங்கா மற்றும் போரிவாலின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் 7 பிரஷர் குக்கர் வெடிகுண்டுகள் அடுத்தடுத்து வெடிக்குது. இது எல்லாமே ஆர்டிஎக்ஸ் மற்றும் அமோனியம் நைட்ரேட் ஃபில் பண்ணப்பட்ட பிரஷர் குக்கர் வெடிகுண்டு. நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல பிரஷர் குக்கர், அந்த குக்கர் மூலமா செய்யப்பட்ட வெடிகுண்டுகள். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிரஷர் குக்கர், ஒரு 1/2 கிலோ அரிசி வேகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்மால் சைஸ் பிரஷர் குக்கர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளார டைமர் பாம் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடைகளுக்குள்ளார பேகுக்குள்ள இந்த மாதிரி ஈஸியா மறைவான பகுதியில் எடுத்துட்டு போய் மக்கள் எந்த டைம்ல ரஷ்ஷா இருப்பாங்க, மும்பையில் ஒரு பிசினஸ் ஏரியா, ஈவினிங் எல்லாருமே வேலையை முடிச்சு போகக்கூடிய அதிக மக்கள் இருக்கக்கூடிய ரயில்வே ஜங்ஷன்ல பிளாஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. அந்த 11 நிமிஷத்துல மும்பை மட்டும் கிடையாது, உலகமே ஸ்தம்பிச்சு போயிருச்சு. என்னடா நடக்குது மும்பைல அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவ்வளோ ஆச்சரியத்தோட மக்கள் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பாக்குறாங்க.
ஆனால் இது எல்லாமே அடுத்த 24 மணி நேரத்தில் பேக் டு த ஃபார்ம் மாதிரி நார்மல் மோடுக்கு போயிடுச்சு. அங்கே இந்த சம்பவம் நடந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லாமல் மும்பை மறுபடியும் மீண்டு எழுந்து வந்துருச்சு. உடனே ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடெல்லாம் அமைச்சு யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே மும்பை வந்து ஒரு பக்காவான அடுத்தடுத்த வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் தான் சிக்கலே ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாட்கள்லேயே செமி மற்றும் எல்இடி லக்ஸரி தொய்பான்னு சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்த 12 பேர்ட்ட இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அரெஸ்ட் பண்றாங்க. 2006 நடந்த இந்த சம்பவத்துக்கு 2015 சிறப்பு நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த கைது செய்யப்பட்ட 12 பேர்த்துல 5 பேருக்கு தூக்கு தண்டனை, 7 பேருக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்லி உத்தரவெல்லாம் போடுறாங்க. இந்தியாவே பார்த்து அப்பா எப்படியோ தப்பு பண்ண மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. நீதிமன்றது குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சதுன்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் இதுதான் பிரேக்கிங் நியூஸாவே ஓடிட்டு இருந்தது. மக்களும் இதை நம்பினாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்தே ஒழுங்கா நடக்கல. எக்கச்சக்கமான ஓட்டைகள் இதுக்குள்ளார இருந்தது. ஆனா அதை யாருமே பெருசா கண்டுக்கல. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா 2008 கிரைம் பேட்ச் இந்தியன் முஜாஹிதீன் சொல்லி ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்காங்க. அதுல ஒரு சிலரை இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அரெஸ்ட் பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2006 நடந்த இந்த 7/11 மும்பை ட்ரெயின் பிளாஸ்ட பண்ணது நாங்க தான், எங்க டீமை சேர்ந்த தீவிரவாதிகள் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாவே வாக்குமூலம் தராங்க. பட் ATS ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அதை சுத்தமா ஏத்துக்கல. ஏன் பண்ணல? ஏன்னா ஆல்ரெடி 12 பேர்த்து மேல குற்றத்தை சுமத்தி இவங்க தான் இதுக்கு காரணம் கேஸே முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒருத்தர் நான் தான் பண்ணேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தேன் அப்படின்னா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுக்கு இது மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றதுனால பெரிய தலைவலி, எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் வந்துடும் சொல்லிட்டு அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. வருஷங்கள் அப்படியே உருண்டு ஓடிச்சு. போன வருஷம் ஜூலை 2025 அப்போ மும்பையில் இந்த குற்றவாளிகள் குற்றம் சுமத்தப்பட்ட 12 பேருமே அப்பீல் கேட்குறாங்க. மும்பை உயர் நீதிமன்றம் இவங்களோட கேஸை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இருக்காங்கல்ல ATF, அவங்களுக்கு எதிராக அவங்க கண்ணத்திலேயே பொலீர்னு வைக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. நீதிபதிகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அரசு தரப்புலேருந்து இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இருக்கா பார்த்தீங்களா, உங்களோட தரப்புலேருந்து நீங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாமே நிரூபிக்கப்படாதது, உண்மையற்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. நீங்க சமர்ப்பிச்ச வாக்குமூலங்கள் எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணப்பட்டது. அதாவது வேணும்னே இந்த குற்றவாளிகளை சித்திரவதை பண்ணி நீ தான் இதை பண்ணன்னு சொல்லி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தி அவங்கள்ட்ட நீங்க வாங்கின பொய்யான வாக்குமூலங்கள் சொல்லிட்டாங்க. அதனால இந்த 12 கைதிகளுமே 18 வருஷமா எந்த ஒரு தப்புமே பண்ணாம ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருந்திருக்காங்க. இந்த 12 குற்றவாளிகள் சொன்னேன் இல்லையா, அதுல ஒருத்தர் யஷ்தோம் சித்திக்னு ஒருத்தர் இருக்காரு. இவரோட கதை ரொம்ப வலிமிகுந்த கதை. 2006 வருஷம் இவர் குற்றவாளியின் கைது பண்ணப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு பப்ளிஷர், அதாவது இந்த ஆர்டிக்கல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பப்ளிஷராக இருந்திருக்காரு. இவரை வாண்டடாகவே பிடிச்சி கொடுமைப்படுத்தி நீ குற்றவாளின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி இவரை வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதியாக அறிவிச்சிட்டாங்க. அவர் வந்து மனசே விட்டுட்டார். என்னடா நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணல, நமக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி அவரு ரொம்ப சோகமா இருந்திருக்காரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மனசு தளர்ந்து போகாம நம்ம இந்த தப்பு பண்ணவே இல்லை, நம்ம மேல தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே அவர் சட்டம் படிச்சிருக்காரு. 18 வருஷமா அவர் சட்டம் எல்லாமே படிச்சு அவரோட கேஸ அவராவே வாதாடி இருக்காரு. அதுல அவருக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு. வைஃபார்மி நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த தப்புமே பண்ணாத ஒரு மனுஷனை இங்க இருக்கக்கூடிய இந்தியன் சிஸ்டம் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு அப்போ எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு மனுஷன் தப்பே பண்ணாம ஜெயிலுக்குள்ளார போறான், அவனை பிடிச்சி எல்லாம் அடிச்சு வாக்குமூலம் எழுதி வாங்கி நீ தான் பண்ணு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை எல்லா கொடுமையும் பண்ணி அந்த மனுஷன் நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ண நம்ம எதுக்காக தண்டனை அனுபவம்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளாரையே சட்டம் எல்லாமே வக்கீலுக்காக எல்லாமே படிச்சு தன்னோட கேஸ் எடுத்து தானே வாதாடி இருக்காரு. அதுல அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இது இவருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் தப்பே பண்ணாததுக்காக 18 வருஷம் ஜெயில் தண்டனை இவர் அனுபவிச்சிருக்காரு. இந்திய அரசாங்கம் அவரோட 18 வருஷ வாழ்க்கையை திருப்பி தர முடியுமா? இவரு மட்டும் கிடையாது, இவரு கூட சேர்ந்து இன்னும் 11 பேர் இருக்காங்கல்ல, இந்த 12 பேர்த்தோட 18 வருஷ வாழ்க்கையை அரசாங்கத்தினால திருப்பி கொடுக்க முடியுமா? இதோட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா 18 வருஷமா தன்னோட அம்மா அப்பா தங்கச்சி குழந்தைன்னு இழந்தவங்களோட குடும்பத்தினர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நம்பிட்டு இருந்தாங்களே, இப்போ அதெல்லாம் பொய்யாயிருச்சு. அதுக்கு நீதி கிடைக்குமா? இன்னைக்கு 2026 அப்போ சிஸ்டம் என்ன தெரியுமா சொல்லுது, எங்களுக்கு உண்மையாவே இதுல யார் இருக்காங்க, யார் இதுக்கு பின்னாடி இருக்க குற்றவாளிகள்னு தெரியலன்னு எல்லாத்தோட மூஞ்சிலையும் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போவும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 12 பேர் இவங்களோட விடுதலைக்கு இன்னும் தடை தான் விதிச்சிருக்காங்க. இவங்க இன்னமும் வெளியில வரல. இவங்க என்னதான் தன்னோட மேல குற்றம் இல்லைன்னு நிரூபிச்சிருந்தாலுமே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஹோல்டில் இருங்க, எங்களுக்கு வந்து இந்த கேஸை நாங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க போறோம் ஜீரோல இருந்துன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்குறாங்க.
20 வருஷமா இந்த மக்களுக்கு எல்லாமே இழைக்கப்பட்ட இந்த துரோகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அரசியல் சதியா இல்ல நம்மளெல்லாம் முட்டாளாக்கணுன்றதுக்காக அரசாங்கமே இப்படி பண்றாங்களா? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு அலட்சியமா செயல்படுறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்கில் 1805 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் நாளைக்கு வேற என்ன டாபிக்ல வீடியோ பேசணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்க தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.